காணிக்க அக்கா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு கொண்டாந்து பிடுங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க லக்ஷ்மி அக்கா அங்கேருந்து வந்து. இந்த பக்கம் வந்து நாங்கள் வயலுக்கு நடுவே உட்காந்துட்டோம். போய் வீட்டுக்கிட்ட உட்காந்தோம்னா ஓடி ஓடி வந்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு காணிக்க அக்கா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அழகாக வந்து ஒரு மாங்கொட்டையை உடச்சி போடுறாங்க. நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்குள்ளே அங்கே அக்கா சேப்பங்கிழங்குலாம் சேகரிச்சுட்டு வந்துடுவாங்க. பாருங்கள் எடுத்து இதில் போட்டுட்ருக்குறாங்க பாருங்கள். வெந்த கொட்டைகள் வந்து இதில் இருக்குது இப்போது. போடுங்க. ஸோ இதை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிட் எடுத்து கட் பண்ணி நம்ம சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மாங்கொட்டைக்கு வேறு நிறைய பயன்களும் இருக்குது. நான் இப்போ அதை சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் கடை நீங்கள் முடிச்சுட்டு 3 minutes ஷார்ட்ஸ் தான் அது. அக்கா உடைக்கிறாங்க. அக்கா பாருங்கள் வல்லவனுக்கு புல்லு மாயுதம்னா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மண்வெட்டியை திருப்பி வச்சு அதாவது களைக்கொத்தியை திருப்பி வச்சுக்கிட்டு உடைக்கிறாங்க. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு கூழாங்கல் மாதிரி பெருசாக இருக்கும் பாருங்கள், அதை வச்சுக்கிட்டு உடைப்போம் சின்ன பிள்ளையா இருக்கையில். இவங்க வந்து எது இருக்குதோ அதை வச்சு உடைக்கிறேன்னு உடைச்சிட்ருக்காங்க. லக்ஷ்மி அக்கா எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு எவ்வளோ வெயிட் போட்டு பார்த்துருவோம் நம்ம. ஏன்னா 1/2 கிலோ கிழங்கு போட்டோம், எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியணும்ல. ஆக்சுவலாக நாங்கள் கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஏற்கனவே எடுத்து கொஞ்சம் வந்து உடச்சி பருப்பெல்லாம் போட்டாங்க மாங்கொட்டையை. இப்போ கொஞ்சம் இருக்கக்கூடிய இது வந்து சுட்டு நெருப்பும் வந்து தீரப்போகுது. இப்போ வந்து அந்த மாங்கொட்டையை உடைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்களுடைய கிழங்கு வந்து எங்கள் அண்ணன் குடையில் வந்துக்கிட்டு இருக்குது சேப்பங்கிழங்கு. அக்கா வந்து கையாலேயே அரிஞ்சிருவேன்னு சாதிச்சு அரிஞ்சிட்ருக்குறாங்க. நான் கூட மேலே அந்த இலையை வந்து அறுத்து எடுக்கலாம்க்கான இல்லை உடைச்சா வந்துடும்னாங்க. ஸோ அதையும் அக்கா வந்து சீக்கிரமாக ஆஞ்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு மனசை கொஞ்சம் குளிர வைக்க போனால் போகுதுன்னு ஒரு 3 இதில் கொஞ்சம் அதிகமான சேப்பங்கிழங்குகள் விழுந்திருக்கு. அடுத்த முறை நிறைய எடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வாட்டி இது கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் இயற்கைக்கு. அக்கா வந்து எடுத்து போடுறாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய கிழங்கா இருக்குது. இதை வந்து நான் உடனே எல்லாம் வறுக்க மாட்டேங்க. உங்களுக்கு இந்த சேப்பங்கிழங்கு வந்து எடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து அப்படியே ஆற போட்டுடணும். கொஞ்ச நாள் கழித்து தான் நம்ம வறுக்கணும். இல்லைனா வந்து அது ஒரு அரிப்புத்தன்மை வந்துடும். அதனால வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி அப்படியே நம்ம வந்து இங்கே ஒரு மூங்கில் கூடையில் போட்டு வச்சுட்டு தோட்டத்துலேயே அதை ரீட்டைன் பண்ணிப்போம். எல்லாம் ஒரு மாதம் கழித்து தான் நான் அதை எடுத்து பயன்படுத்தவே போகிறேன். இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். நிறைய பேர் மோர் குழம்புலலாம் கூட அதை போடுவாங்க. நம்ம லக்ஷ்மி அக்கா ஆஞ்சி முடிச்சிட்டாங்க, எந்திரிச்சிட்டாங்க, அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு. அடுத்து காணிக்கா அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா வராட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வராட்டி சாம்பல் வந்து நம்ம செடிக்கும் பயன்படுத்தலாம். திருநீர் பண்ணுறதுக்கு எப்படி வருதுங்கிறது ஒரு ட்ரையலும் பண்ணணுங்கிறதுக்காக